ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களோட வெற்றியை வந்து வெற்றியோட பாசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் நீங்கள் வந்து மேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினாக வந்து ஒவ்வொரு கான்செப்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த கான்செப்டை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக தெரியும். மேக்ஸ் போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். பிமல் கமலை விட 50% திறமை உடையவர் எனில் அதே வேலையை பிமல் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இதுதான் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 நாள், பிமல் வந்து தெரியாது. ஆனால் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வந்து இப்போ வந்து கமல் வந்து 100% இருந்தா அப்படின்னா பிமல் வந்து 150%. இதை அடித்தோம் அப்படின்னா 250 100 350 150. அப்போ பார்த்தோம் அப்படின்னா கமலோட எஃபிஷியன்சி வந்து ஒரு நாளைக்கு 2. அப்போ 15 நாள் செய்வார் அப்படின்னா மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 30. அப்போது பிமலோட எஃபிஷியன்சி வந்து 3. அப்போது 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பிமல் வந்து 10 நாளில் செஞ்சு முடிப்பார். ஆன்சர் வந்து 10. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர், மோர் எஃபிஷியன்ட் தன் ஏ எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அதே கொஸ்டின் தான். ஏ என்பவர் 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் தெரியாது, ஆனால் எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு வந்து 100 அப்படின்னா பிக்கு வந்து 160. அடித்தோம் அப்படின்னா 5 20 100 8 20 160. அப்போது ஏ வந்து எஃபிஷியன்சி வந்து 5, 12 நாளில் செஞ்சு முடிக்கிறார் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 60. 60 பி வந்து ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி வந்து 8. அப்போ 60 வந்து எத்தனை நாளில் பண்ணுவார்? அடித்தோம் அப்படின்னா 7 1/2. ஆன்சர் வந்து 7 1/2. ஒரு வேலையை ஏ 16 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% அதிகமான திறமையுடையவர் எனில் முழு வேலையை முடிக்க பிக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து பார்த்தோம்னா 16 நாள், பி வந்து தெரியாது. ஆனால் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ஏவுக்கு வந்து 100, பிக்கு வந்து 160. அதே மாதிரி அடித்தோம் அப்படின்னா 5 20 100 8 20 160. இப்போ வந்து எஃபிஷியன்சி வந்து 5 அப்படின்னா 16 நாளில் எத்தனை செய்வார் அப்படின்னா 80. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 8. அப்போ எத்தனை நாளில் வந்து 80 செஞ்சு முடிப்பார் அப்படின்னா 10 நாளில் செஞ்சு முடிப்பார். ஆன்சர் வந்து 10. ஏ என்பவர் பிஐ போல் 2 மடங்கு வேலை செய்பவர், மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கும் வந்து எஃபிஷியன்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 2 மடங்கு, பிஐ போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி வந்து ஏவுக்கு வந்து 2, பிக்கு வந்து 1. 2 பேர் சேர்ந்து வந்து 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 2 பேர் சேர்ந்து எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் அப்படின்னா 3 எஃபிஷியன்சி வரும். அப்போது ஒரு நாளைக்கு 3 அப்படின்னா 24 நாளைக்கு வந்து 72 டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா? இப்போது இதை வந்து ஏவோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 2. அப்போ 72/2 பார்த்தோம் அப்படின்னா 36. இப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 36 நாளில் முடிப்பார். பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 72 நாளில் முடிப்பார். ஏன்னா எஃபிஷியன்சி வந்து ஒன்றா இருக்கும். அமுதா ஒரு சேலையை 14 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. அமுதா வந்து 18 நாளில் செஞ்சு முடிப்பார். அஞ்சலி 2 மடங்கு திறமை உடையவர் அப்படின்னா நமக்கு வந்து பாதி நாளில் செஞ்சுருவாங்க. அப்படின்னா அவர் வந்து 9 நாளில் பண்ணுவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 18 தான். இதோட எஃபிஷியன்சி 18 × 1, எஃபிஷியன்சி வந்து 1. அஞ்சலியோட எஃபிஷியன்சி வந்து 2. திறமையுடையவர்னு சொல்லிட்டாங்க.
அப்போ இருவரும் சேர்ந்து வேலை செய்தால் மொத்தம் வந்து டோட்டல் ஒர்க் வந்து 18. அவங்க இருவரும் வேலை செஞ்சாங்க அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 3 வரும். அப்போ ஒரு நாளைக்கு 3 அப்படின்னா எத்தனை நாளில் வந்து 18 பண்ணுவாங்கன்னா 6 நாளில் 18 பண்ணுவாங்க. ஆன்சர் வந்து 6. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் செய்து முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ பி ஏ பிளஸ் பி. ஓகேவா? இதில் வந்து பி வந்து 24 நாள் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்து 24 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து 3 மடங்கு திறமை. அப்போ எஃபிஷியன்சி வந்து ஏவுக்கு வந்து 3, பிக்கு வந்து 1. அப்போ 1 பண்ணி 24 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து இவரோட எஃபிஷியன்சி வந்து 3. ஒரு நாளைக்கு 3 பண்ணுவார். அப்போ 24 வந்து எத்தனை நாளில் பண்ணுவார் அப்படின்னா 8 நாளில் பண்ணிடுவார். ஓகேவா? இது வந்து டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம். இது என்னன்னா 1 வந்து ஒரு நாளைக்கு 1 அப்படின்னா 24 பண்ணுறதுக்கு அவர் வந்து 24 தான் வரும். ஓகேவா? அப்போது மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 24 தான். இப்போ 24 பண்ணுறதுக்கு ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3. அப்போ 8 நாளில் வந்து அவர் செய்து முடிப்பார். ஆன்சர் வந்து 8. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வது 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களை காண்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியோட எஃபிஷியன்சி 1. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏவால 24 நாள் கம்மியான நாட்களால் முடிக்க முடிகிறது. அதாவது இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி வந்து 1. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2. இந்த 2 தான் வந்து 24 நாட்கள் அவர் வந்து குறைவாக பண்ணுறதுக்கான ரீசன். அப்போது 1 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா 12. அப்போது ஏ வந்து 1 மடங்கு வேலையை வந்து 12 நாளில் செஞ்சு முடிப்பார். அப்போது மொத்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு எஃபிஷியன்சி வந்து 3. இப்போ 12 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 36 பண்ணியிருப்பார். பியோட எஃபிஷியன்சி வந்து 1. அப்போ 36 வந்து 36 நாளில் முடிப்பார். அப்போது பியோட எஃபிஷியன்சி வந்து 1ன்றதுனால பி வந்து 36 நாளில் முடிப்பார். இப்போ இருவரும் இணைந்துனா டோட்டல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 36. அதாவது எல்சிஎம் வந்து 36 டோட்டல் ஒர்க்கு. இது வந்து இருவரும் இணைந்துனா 2 பேர் சேர்ந்து 4 எஃபிஷியன்சி வருது. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 நாளில் வந்து இருவரும் இணைந்து பண்ணிடுவாங்க. ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்கள் செய்து முடிக்கின்றன. ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. இப்போ ஏ பி ஏ பிளஸ் பி சேர்ந்து 7 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 1/3/4 அப்படின்னா மொத்தம் 7/4. அதாவது ஏ வந்து 7, பி வந்து 4. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி வந்து 7, பியோட எஃபிஷியன்சி 4. ஓகேவா? இப்போது மொத்த எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 11. மொத்த எஃபிஷியன்சி 11. இவங்க வந்து 2 பேர் சேர்ந்து 7 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு பார்த்தோம் அப்படின்னா 77. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏ மட்டும் ஏவோட எஃபிஷியன்சி வந்து 7. அப்போது 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 நாளில் அவர் வந்து செஞ்சு முடிப்பார். ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து பெயராரு. அதுக்கடுத்து மீதி இருக்கவர் வந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிக்கிறாரு, அந்த மாதிரி கான்செப்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.